ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு இட்லி அரிசி 5 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் போட்டுக்கலாம், சாப்பாடு அரிசி, பச்சரிசி எது வேணால் போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பாயில் பண்ண பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்திட்டு இன்னொரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இது ஒரு பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். பொட்டேட்டோ சேர்த்து அரைக்கிறனால இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். நம்ம ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஜீரகம், பச்சை மிளகா, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி இது கூடயே போட்டுக்கலாம் எல்லாம். நான் இன்றைக்கி இது கூட வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். முருங்கைக்கீரை இருந்தாலும் சேர்த்திக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும் முருங்கைக்கீரை சேர்த்துனா. நான் என்கிட்ட அது கிடைக்கல. இது கூடவே கொஞ்சமாக துருவிய கேரட் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊத்தாப்போ எப்படி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இதுக்கு. இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஒரு 2 கரண்டி எடுத்து இதில் நான் ஊற்றிக்கிறேன். தோசை மாதிரி ஊற்றி எப்படியே தடவக்கூடாது, ஊத்தாப்ப மாதிரி இப்படி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் மாவை. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுட்டு இதுக்கு ஒரு கவர் போட்டு வச்சிடலாம். நம்ம ஒரு லிட்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைக்கணும் ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பாய்.